கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஓவிய ஆசிரியரான சுந்தரராசு தனது வீட்டில் வித்தியாசமான முறையில் எதிர்வரும் 2026 தேர்தலில் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தேசிய மற்றும் மாநில கட்சிகள் தலைவர்களின் புகைப்படங்களைக் கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். இந்து மதத்தினை பின்பற்றி வரும் ஓவிய ஆசிரியரான சுந்தரராசு ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமான முறையில் குடில் அமைத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதற்கு முன்பு காய்கறிகளை பயன்படுத்தியும் ஒரு செமி கிறிஸ்துமஸ் குடில்கள் செய்தும் பார்வையாளர்களை ஈர்த்தார். அதேபோல் 1000 பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் செய்திருந்தார். அதேபோல் தேங்காய் மற்றும் தென்னை பொருட்களை கொண்டும் புத்தகங்களை கொண்டும் கிறிஸ்துமஸ் குடில்கள் இணையவழி குற்றங்களை தடுக்கும் வகையில் 300க்கும் மேற்பட்ட மாதிரி செல்போன்களை கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை செய்திருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து 13வது வருடமாக இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தனது வீட்டில் வித்தியாசமான முறையில் தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் கொடிகளைக் கொண்டு கிறிஸ்துமஸ் குடில்களையும் அதனுள் குழந்தை இயேசு மற்றும் பல்வேறு பொம்மைகளை பொருத்தியுள்ளார். மேலும் வாக்காளர் அட்டையை வைத்துக்கொண்டு வாக்களித்தது போன்று கிறிஸ்மஸ் தாத்தா உருவம் தத்ரூபமாக வடிவமைத்துள்ளார். மேலும் சுமார் 500 கட்சி கொடிகளைக் கொண்டு கிறிஸ்துமஸ் மரத்தையும் பிரதமர் மோடி, ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமான், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மம்தா உள்ளிட்ட அனைத்து கட்சித் தலைவர்களின் புகைப்படங்களை ஒட்டியும் இந்த குடிலை அமைத்துள்ளார். இது மட்டுமல்லாது கட்சித் தலைவர்கள் வாகனத்தில் நின்றபடி பிரச்சாரம் செய்வது போன்று வைக்கப்பட்டுள்ள காட்சிகளும், விஜய் பிரச்சார பேருந்தில் நிற்பது போன்ற காட்சிகளும், தேர்தலில் வாக்களிக்கும் வாக்குப்பதிவு இயந்திரம் படமும் வைக்கப்பட்டுள்ளது. இதனையும் பொதுமக்கள், சிறுவர்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். இது குறித்து கூறிய ஓவிய ஆசிரியர் சுந்தர்ராசு, வரும் 2026 பொதுத் தேர்வில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், 100% வாக்குப்பதிவை செய்ய வேண்டும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலை அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். புதிய மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் வசிக்கும் சுந்தரசாய நான் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் குடில் செய்வது வழக்கம். இந்த வருடம் மக்களுடைய இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு 2026 தேர்தலை மையமாக வைத்து கிறிஸ்துமஸ் குடில் அமைத்துள்ளேன். அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். அனைவரும் வாக்களித்தால் நம் 100% வாக்களிக்க முடியும் என்ற நோக்கத்தில் இந்த கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிறிஸ்துமஸ் குடில் முழுமையாக அரசியலை மையமாக வைத்து செய்யப்பட்டுள்ளது. அதில் புதிய அரசியல்கள், பழைய அரசியல்கள் அனைத்து தலைவர்களையும் கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் குடில் அமைத்துள்ளேன். இந்த கிறிஸ்துமஸ் குடிலில் பின்பக்கம் பார்க்கும்போது அனைத்து தலைவர்களும் தன்னுடைய வாக்குப்பதிவினை செலுத்தி தன்னுடைய மை விரல்களை காமிப்பது போல் இதில் அமைத்துள்ளேன். மேலும் அனைத்து வகையான கொடிகளை, கட்சி கொடிகளை பயன்படுத்தி கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் தொழுவம் சொல்லுவாங்க, குடிலுடைய அந்த கூரை, அதை கொடியாலே அமைத்துள்ளேன். மேலும் இன்றைய சூழலில் போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அதுக்கடுத்தது தேர்தலை மையமாக வைத்து பிரச்சாரங்கள், இது போன்ற உத்திகளை செய்து வருகின்றனர். அதை மையமாக வைத்து இந்த கிறிஸ்துமஸ் குடிலில் பல்வேறு இடங்களில் சில பொம்மை கட்டவுட்டுகளை வைத்து அழகுபடுத்தியிருக்கிறேன். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்றால், SIR சொல்லுவாங்க, சிறப்பு வாக்காளர் திருத்தம். இது முடிந்து நாம் முதல் வாக்குப்பதிவினை செலுத்தப் போகிறோம். மக்கள் ஒரு நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது பணம், பொருள் மற்றும் ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணியாமல் ஒரு நல்ல வேட்பாளரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதால் நம்மளுடைய பாரத நாடு வளர்ச்சி பெறும். மேலும் நம்மளுடைய ஊருடைய வளர்ச்சியும் பெறும். நாமும் வளர்ச்சி பெறுவோம். இதை மையமாக வைத்து நாம் ஓட்டு போட வேண்டும். அந்த ஓட்டை எவ்வாறு போட வேண்டும் என்பது ஒரு இடது பக்கத்தில் செய்துள்ளேன்.
அந்த இடது பக்கத்தில் முதலில் ஓட்டு பேலட் புக்னு சொல்லுவாங்க. அந்த பேலட் புக்கில் பெயர் இருக்கிறதா, நம்மளுடைய சீரியல் நம்பர் என்ன, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்தபடியாக வாக்குச்சாவடியில் சென்று ஓட்டு பதிவு செய்து தன்னுடைய விரல்களை கொண்டு பொத்தான அமைக்கி அதில் மூலயமாக ஓட்டு பதிவு செய்யும் போது நாம் போட்ட ஓட்டு அது தெரிகிறதா, அந்த மிஷினில் தெரிகிறதா என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். இதெல்லாம் இந்த குடிலில் இடம்பெற்றுள்ளன. இது போன்ற விழிப்புணர்வுகளை இந்த கிறிஸ்துமஸ் குடிலில் அமைத்து வருகின்றேன். மேலும் பார்க்க போனாக்கா அந்த கிறிஸ்துமஸ் குடிலில் சில சம்பவங்களை மையமாக வைத்து, அரசியல் சம்பவங்களை மையமாக வைத்து இதில் பல்வேறு இடங்களில் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புதிய கட்சிகள் பழைய கட்சிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்துள்ளேன். ஒவ்வொரு வருடமும் இந்த கிறிஸ்துமஸ் குடில் செய்யும் போது ஒரு வித்தியாசமான முறையில் செய்வது வழக்கம். இது 13வது ஆண்டாக இதை செய்து வருகிறேன். 13வது ஆண்டாக முதல் வருஷமாக ஒரு சென்டிமீட்டர் கன சென்டிமீட்டரும் மேலும் பல்வேறு விதமான கிறிஸ்துமஸ் குடிலை செய்து வந்தேன். மறுசுழற்சி, பிளாஸ்டிக் மறுசுழற்சி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று, அதனால் பிளாஸ்டிக்கை மையமாக வைத்து, பாட்டில்களை மையமாக வைத்து கிறிஸ்துமஸ் குடி செய்தது. மாணவர்கள் படிக்க வேண்டும், அவர் கற்றத்திறனை வளர்க்க வேண்டும். மாணவர்களுடைய புத்தகங்களை படிக்காமல் செல்லை பயன்படுத்துகிறான் என்று, அதனால விழிப்புணர்வு ஏற்படுத்த புத்தகங்களை மையமாக வைத்து செல்போன், இதுபோல் பல்வேறு விதமாக செய்து கடைசியாக சென்ற வருடம் இணைய வழிதளங்களில் ஏற்படும் குற்றங்களை தடுப்பது எப்படி என்ற அதோட விழிப்புணர்வுகளையும் செய்து வந்தேன். இதுபோல் 13 வருஷமாக நான் செய்து வருகின்றேன். இந்த வருடம் கிறிஸ்துமஸ் குடிலில் 100% கிறிஸ்துமஸ் குடில் மூலமாக மக்களுக்கு தெரிவிப்பதெல்லாம் 100% நாம் வாக்களிக்க வேண்டும், அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.